Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe மட்டன் நெஞ்சு முள்ளு சூப்பு. சளி பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு, இருமலா இருக்கிற பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. தொண்டைக்கு உங்களுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், பொடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இந்த மாதிரி நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா இடிக்கல்லில் போட்டு இடித்து இந்த மாதிரி ஒன்று பாதியமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இடித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு துண்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண பவுட்ரையும் சேர்த்துக்கலாம், மிளகு ஜீரகம் அந்த பவுட்ரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் 150 கிராம் முள் எடுத்திருக்கேன். இந்த முள் நல்லா நெஞ்சு முள்ளுன்னு நல்லா பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே நல்லது சளிக்கு, நம்ம உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இதையும் சேர்த்துட்டு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 7லேருந்து 8 விசில் போட்டு விட்டுருங்க. நல்லா அப்போ தான் ஸ்லோவாக வச்சே வேக வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதோட எசன்ஸ் எலும்போட எசன்ஸ் நல்லாவே இறங்கும். ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நான் மிளகுத்தூளும் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பு. நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கனால நல்லா காரசாரமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.